Good morning to all. So what we discussed in the previous class. So in the previous class we discussed about the different atom models and the de Broglie concept, that is wave particle duality. So what we derived from the wave particle duality, that is de Broglie concept. So lambda is equal to h by mv. So today I am going to start with the next topic, quantization of angular momentum and the de Broglie concept. See the first point now. So according to the de Broglie concept, the electron that revolves around the nucleus exhibit both particle and the wave character. So ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து ரெண்டு நேச்சர் இருக்குன்னு சொன்னாங்க. So particle nature இருக்குது, wave nature இருக்குது. So in order for the electron to exist in phase, so in phase என்னன்னா, so இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆக, இப்போ ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி மூவ் பண்ணி திரும்ப இது கூட இங்கே ஜாயின் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து இன் ஃபேஸ். ஸோ இப்படி இன் ஃபேஸில் இருக்கும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் தி வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஆர்பிட்ஸ் ஈக்குவல் டு என் லாமிடால். ஸோ எப்போனா இன் ஃபேஸில் இருக்கும்போது, சப்போஸ் நமக்கு வந்து இன் ஃபேஸில் இதோட இப்படி வந்து ஜாயின் ஆகலை, ஸோ அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறோம், அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so circumference of the orbits equal to n lambda. Okay, integral multiple of the wavelength. So circumference of the orbit, circumference of the circle, and இது வந்து spherical shapeல இருக்கிறதுனால நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம், ஒரு சர்க்குலாக இருக்க ஒரு சர்க்கிள் கூட கம்பேர் பண்ணுறோம். circumference of the circle என்ன ஃபார்முலா, 2 pi r. circumference of the circle is equal to 2 pi r. So 2 pi r is equal to n lambda ன்னு எழுதுறோம். So 2 pi r is equal to n, lambda value already நம்ம derive பண்ணி வச்சிருக்கோம். So lambda equal to h by mv. So that is de Broglie equation. Okay, so next step இது வந்து rearrange பண்ணுறோம். So இங்கே இருக்கிற 2 pi வந்து இங்கே பேசிக் வந்து வந்துடுது, இங்கே இருக்கிற mv வந்து ஸோ ஆப்போசிட் சைட் மூவ் ஆயிடுது. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ mv r equal to nh by 2 pi. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் mv rனா வந்து என்னது, ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு nh by 2 pi. ஸோ ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் வந்து போர் கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஸோ போர் கான்செப்டும் de Broglie கான்செப்டும் ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னங்கும்போது n 3ஆக இருக்கும்போது, ஸோ இது வந்து இன் ஃபேஸ், இது வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம். ஸோ இது வந்து n3, அதாவது தேர்ட் எனர்ஜி லெவலில் இருக்கும்போது, ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் பண்ணுது. ஸோ அதே வந்து ஃபோர்த் எனர்ஜி லெவலில் இருக்கும்போது, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து எலக்ட்ரானுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, பார்ட்டிக்கல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். ஸோ வேவ் நேச்சராக இருக்கிற எலக்ட்ரானை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணது வந்து டேவிசன் அண்ட் ஜெர்மர். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தே அலோட் தி ஆசிலரேட்டட் பீம் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆசிலரேட்டட்னா ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நிக்கல் ப்ரிசம் மேலே பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா, இந்த சைடு வந்து கிடைக்கும் இல்லையா, அது வந்து எப்படி கிடைக்குது, டைஃப்ராக்டட் ஒரு பேட்டர்னாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது இந்த அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரே டைஃப்ராக்டட் பேட்டர்ன் போலேயே அந்த பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேவ் நேச்சரை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. Next topic is Heisenberg uncertainty principle. So this is the definition. So it is impossible to accurately determine both the position and momentum of the microscopic particle simultaneously. So ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் மொமெண்டம், ஸோ ரெண்டுத்தையுமே நமக்கு சைமல்டேனியஸில் அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் த மெஷர்மெண்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து என்னது, ஸோ டெல்டா எக்ஸ் into delta p is greater than or equal to h by 4 pi. ஸோ இதில் டெல்டா எக்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பொசிஷன், டெல்டா p வந்து மொமெண்டம். ஓகே, so the uncertainty principle has negligible effect for macroscopic effect. So uncertainty principle is applicable only for the microscopic particle. So next இது வந்து நம்ம assume பண்ணுறோம். So radius of the ஒரு எலக்ட்ரான் வந்து position of the electron in the orbit is determined with the accuracy of 0.5% of the radius. Okay,
ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து போர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட வேல்யூ வந்து 0.529 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இப்போ அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் வந்து நமக்கு வந்து என்ன டெல்டா எக்ஸ். ஸோ அதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்டா எக்ஸ் வந்து என்னது 0.5%. ஸோ அதை தான் 0.5%ங்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம் டிவைடட் பை 100. ஸோ 0.529 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இது வந்து நமக்கு போர் ரேடியஸோட வேல்யூ. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 0.529 இன்ட்டு ஆங்ஸ்ட்ராமோட வேல்யூ வந்து என்ன 10⁻⁻10 மீட்டர். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 2.645 இன்ட்டு 10⁻⁻13 மீட்டர். ஓகேவா? ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டியோட ஈக்குவேஷன் வந்து என்னது டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. இப்போ டெல்டா பின்னா வந்து என்னது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம் p is equal to m into v, அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம் மாஸுங்கிறது கான்ஸ்டன்ட், நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால m அப்படியே வெளில எடுத்துட்டு வெலாசிட்டிக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் டெல்டா வின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் டெல்டா வி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். ஸோ டெல்டா வி இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு h/4π. ஸோ m டெல்டா எக்ஸும் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு பேஸுக்கு வந்து போயிடுது. ஸோ h/4π இன்ட்டு m இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ இப்போ ஹச்சுங்கிறது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ தட் இஸ் 6.626 இன்ட்டு 10⁻⁻34. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை 4 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து என்னது 3.14 இன்ட்டு எம்னா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ. ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ வந்து என்னது 9.11 இன்ட்டு 10⁻⁻31. இதுவும் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே? ஸோ இன்ட்டு டெல்டா எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2.645 இன்ட்டு 10⁻⁻13 மீட்டர். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2.189 இன்ட்டு 10⁻8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லைட் வந்து நமக்கு என்ன வேல்யூனா 3 இன்ட்டு 10⁻8. ஸோ அதுக்கு வந்து இது வந்து சிமிலராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So next one, evaluate yourself. Second question. So this question is in page number 43. Okay, now see the answer. So question la வந்து என்ன கொடுத்திருக்காங்க uncertainty in the position of an electron. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா வி வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா வி வேல்யூ வந்து என்னது 5.7 இன்ட்டு 10⁻5 மீட்டர் பர் செகண்ட். இப்போ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ நமக்கு தெரியும், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.1 இன்ட்டு 10⁻⁻31 கிலோகிராம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அன்சர்டனிட்டி பிரின்சிபிளோட ஈக்குவேஷன் வந்து எழுதுறோம். ஸோ டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. ஸோ அந்த டெல்டா பி தான் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் m இன்ட்டு டெல்டா வின்னு செகண்ட் ஸ்டெப்பில் எழுதணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் பொசிஷன் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடு எடுத்துன்னு போகிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு h/4π. ஸோ இந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் சைடுக்கு பேஸுக்கு வந்து போயிடுது. ஸோ h/4π இன்ட்டு m இன்ட்டு டெல்டா வி கீழே வந்து வந்துடுச்சு. ஸோ ஹச்சுங்கிறது இங்கே என்ன வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 6.626 இன்ட்டு 10⁻⁻34 divided by so m na mass of the electron. So in the value 9.1 into 10⁻⁻31. So அதை substitute பண்றோம் into so நமக்கு delta v value என்னது 5.7 into 10⁻5. So அதை வந்து இங்க substitute பண்றோம் into 4pi. So next stepல என்ன பண்றோம் பையோட வேல்யூ substitute பண்றோம். பையோட வேல்யூ வந்து என்னது 3.14. Okay, so எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1 into 10⁻−10. So அப்ப uncertainty in position ஓட வேல்யூ வந்து என்னது 1 into 10⁻−10 மீட்டர்.